ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, HTML. HTMLல ஜூம் பண்ணிக்கிறேன். HTMLல செஷன் 7 அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா, HTML உடைய JavaScript. அப்புறம் HTMLல என்டிட்டீஸ் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? அடுத்தது வந்து HTMLல URL அப்படின்னா என்ன? அப்படின்னு மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் HTMLல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. நான் நோட்பேட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நான் இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஃபோல்டர் வேணும். ஸோ டிரைவ்ல நான் HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வச்சிருக்கேன். நம்ம சேனலோடைய இமேஜ் எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற சேனலோடைய இமேஜ் மட்டும் வச்சிருக்கேன். இந்த லொகேஷனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTMLல JavaScript பார்க்க போறோம். HTML js.html அப்படி. ஓகே. இல்லன்னா என்ன வைக்கலாம்? ஜாவா HTML JSன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? .html அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணிட்டேன் அந்த ஃபைல். ஓகேங்களா? வழக்கம் போல HTML ஃபைல் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதுக்கு தேவையான டிஃபால்ட்டா தேவையான ஒரு டேக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஷார்ட்கட்ல. அது VS கோட்ல ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் குடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு இதுல டைட்டில் வந்து நான் என்னன்னு சேஞ்ச் பண்றேன்னா, HTML JavaScript அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ JavaScript அப்படின்னா என்ன? இதுல வந்து நம்ம H1 அப்படிங்கிற டேக்ல HTML JavaScript அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதை நான் சேவ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரில் போயிட்டு இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். HTML JavaScriptன்னு நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, JavaScript அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் HTML அப்படின்னா என்ன? JavaScript அப்படின்னா HTML அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வெப் பேஜில் நம்மளுக்கு ஒரு பாடியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு HTML. ஓகேங்களா? அதே வந்து நம்ம அந்த கிரியேட் பண்ணி குடுத்த அந்த கன்டென்ட், அந்த பாடி கன்டென்ட்ட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அ அ ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. அத நம்ம இன்னொன்னா மாத்தணும். அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? அ எப்படின்னா, ஒரு ப்ரோகிராம் லாஜிக் பண்றோம். ஒரு கேம் லாஜிக் பண்றோம். ஒரு வேலிடேஷன் பண்ணணும். அ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பேஜ் மூவ் ஆகணும். அங்க போயிட்டு நம்மளுக்கு அந்த கால்குலேஷன்லாம் நடக்கணும். இந்த மாதிரியான வேலைகள நம்ம அதாவது பேஜ வந்து நம்மளுக்கு ரியல் டைம்ல ஒர்க் பண்ற மாரி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா, HTML உடைய பிரெயின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு வகையில. ஓகே. இப்போ இதுல எப்படி அந்த ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் டேக்க நம்ம யூஸ் பண்ணி, அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்த்து, நம்ம அத ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஆ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறப்போ, அதாவது அந்த அந்த வீடியோ பண்றப்போ, அத பத்தி நம்ம நெறைய டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு HTMLல வச்சு அதுக்குள்ளார ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு 4, 5 ஸ்டெப்ப மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஆ மெயினா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு பேராகிராஃப் டேக் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செட் பண்றேன். ஓகேங்களா? ஐடி வந்து டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளார என்ன பண்றோம் நம்ம, ம்
லேர்னிங் லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த டெக்ஸ்ட் கன்டென்ட்டை லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அதில் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்மளுக்கு என்ன வரணும், லேர்ன் ஹெச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டோம். ஓகேங்களா? செமிகாலன் கொடுத்து என் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறேன். ஃபங்க்ஷனு மை ஃபங்க்னு வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷனுடைய நேமு அதுக்குள்ளார இந்த லைனை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்போ நம்மளுக்கு இதை சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட்டனுக்குள்ளார ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் போடுறேன். ஓகேங்களா? இதில் கிளிக் டு சேஞ்ச் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னா மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கால் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கு. நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் இங்கே செட் பண்ணி வச்ச லேர்ன் ஹெச்டிஎம்எல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நடக்கணும். ஸோ அதை தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே லேர்ன் ஹெச்டிஎம்எல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல செட் பண்ணி வச்ச இந்த டெக்ஸ்ட் மாதிரியே அங்கேயும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் போயிட்டு நம்மளுக்கு இந்த நியூ டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். HTML டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஸ்டைலை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது HTML உடைய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு கால்குலேஷனு, ஒரு அனலைசிஸ் இந்த மாதிரிக்கான வேலிடேஷனுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட். இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா? இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல டிஃபால்ட்டா வருது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வர்றப்போ இதெல்லாம் டீட்டெயிலா என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதுல டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஹோல் டாக்குமெண்ட்டை மென்ஷன் பண்ணுது. இதுல இருந்து டாட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஹோல் டாக்குமெண்ட்ல எதை ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி நேம் என்னது நம்மளுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டெஸ்ட் அப்படிங்கிற ஐடியை ஆக்சஸ் பண்ணிக்கோ. அதுல நம்மளுக்கு இன்னர் HTML அதுல என்னத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, லேர்ன் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதுக்கு அதாவது இந்த டெஸ்ட்ல இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணு. அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் அதாவது டெஸ்ட் அப்படிங்கிற ஐடியில இந்த இடத்துல அதை ஃபைண்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டுக்கு இடையில நம்ம கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் லைன் வந்து வரணும். கொண்டு வா அப்படிங்கிறது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? எப்போ இது நடக்குது அப்படின்னா, நான் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த பட்டன்ல வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அந்த ஈவென்ட்ல நான் ஆன் கிளிக் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்றப்போ இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். அப்ப இந்த மை ஃபங்ஷன் வந்து நான் கிளிக் பண்றப்போ இந்த ஃபங்ஷன் நேம் எங்க இருக்கோ அது வந்து கால் ஆகும். அப்ப கால் ஆகுறப்போ கிளிக் டு சேஞ்ச்ன்னு நம்மளா வச்சிருக்கிற நேம். இந்த நேம நான் கிளிக் பண்றப்போ இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ இந்த ஹோல் டாக்குமெண்ட்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி டெஸ்ட்ல இருக்கிற டெஸ்ட்ங்கிற ஐடி இருக்கிற இடத்துல இந்த லேர்ன் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத
இந்த இடத்துல கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. அதாவது ஆல்ரெடி இங்க எது இருந்தாலும் அத எடுத்துட்டு அந்த இடத்துல கொண்டு வந்துரும். ஓகேங்களா? ஒருவேளை இங்க நம்மளுக்கு லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டே இல்ல அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும் அங்க? ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த இடத்துல எதுவுமே இல்ல. நான் கிளிக் சேஞ்ச் டூ பட்டன் குடுக்குறப்போ, பட்டன் கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பேராகிராஃப் இருக்கிற இடத்துல அந்த நம்ம செட் பண்ணி வச்ச டெக்ஸ்ட்ட கொண்டு வந்துரு. எது மூலியமா? அந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற யூஸ் பண்ணி. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளார இருக்கிற வேலைகள் நடக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ அ இதுல வேற என்ன பண்ணலாம்? HTMLல ஜாவாஸ்கிரிப்ட்ட வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். நம்ம CSS ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல டெஸ்ட் அப்படிங்கிறதுல டாட் ஸ்டைல் என்ன பண்றேன் அப்படின்னா, அ ஸ்டைல்ல வந்து எத அக்சஸ் பண்றோம் நம்ம அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டூ அ டபுள் கோட்ஸ்ல ஒரு 36 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 36 பிக்சல் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க எதுவும் இருக்காது. இப்போ நம்ம தெரியணுங்கிறதுக்காக அதே மாரி லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பேரே இருக்கட்டும். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த இடத்துல லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்ட் காட்டுது. இப்ப என்ன நடக்கணும்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல நான் இந்த கிளிக் டூ சேஞ்சுங்கிற பட்டன கிளிக் பண்றப்போ மை ஃபங்ஷன் கால் ஆகணும். மை ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, ஆல்ரெடி என்ன நடக்கணும், இந்த லேர்ன் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து இதுக்கு முன்னாலே பிரிண்ட் ஆச்சு. அதே மாரி பிரிண்ட் ஆகணும். அதே சமயத்துல நம்மளுக்கு என்ன ஆகணும், அதே டாக்குமெண்ட் கெட் ஐடி டெஸ்ட்ல ஸ்டைல் அதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 36 பிக்சலா மாத்தி விடணும். ஓகேங்களா? இந்த 2 வேலை நடக்கணும் இப்போ. இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கிளிக் டூ சேஞ்ச் குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் HTML ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசா வந்திருக்கு. அதுதான் அதனுடைய கான்செப்ட் சொல்லியிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னொரு வழி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டாக்குமெண்ட். என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்னா, இதுல ஆட்ரிபியூட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இமேஜஸ் குடுத்து நம்ம அ ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அ இப்போ இமேஜஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் டேக் இருக்கணும் இங்க. ஸோ இமேஜ் டேக் இருக்கணும். இமேஜ்ல வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும். அதுக்காக நான் இங்க ஆல்ரெடி வச்சிருக்கேன். இந்த சேம் ஃபோல்டர்லயே லோகோ அப்படின்னு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ ஆல்ட்ரேஷன்ல வந்து மை இமேஜ் அப்படின்னு நான் ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஐடி வந்து அ IMG மட்டும் குடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல அ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குக்குள்ளார வேற என்ன பண்ணலாம்னா, ம் இமேஜ் டேக் இருக்கு. நம்ம அத போட்டுருக்கோம். இந்த இடத்துல இமேஜ் வந்திருக்கும். நான் போயிட்டு அங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஒண்ணு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த 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 இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சேம் இதே ப்ராசஸ்ல இந்த இடத்துல மை ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது நம்மளுக்கு ஐடி இந்த இடத்துல இப்போ ஐடி வந்து இமேஜ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இமேஜ் டாட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டூ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த லோகோ டாட் பிஎன்ஜி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்மகிட்ட இப்போ ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா? லோகோ டாட் பிஎன்ஜி மட்டும் தான் இருக்குது. ஸோ அத மட்டும் நான் இங்க போட்டிருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? அ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபோல்டர்ல போயிட்டு அ இதையே நான் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஓகேங்களா? காப்பி போட்டுட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இல்லன்னா ஒரு நியூ ஃபோல்டர்ல கூட பேஸ்ட் பண்றேன். ஒரு நியூ ஃபோல்டர்ல அ பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் குடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பேர் வந்து நான் வந்து லோகோ 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது ஒரு ஃபோல்டருக்குள்ளார வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு இது வந்து லோகோ அப்படின்னு வச்சிருக்கேன். இது வந்து லோகோ 2 அப்படின்னு வச்சிருக்கேன். வேற எதுவும் இல்ல. சேம் இமேஜ் தான். ஸோ அந்த இடத்துல டிஃபரன்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த எஸ்ஆர்சிய வந்து நான் கரெக்ட்டா சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த பாத் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னது நியூ ஃபோல்டர் தானே இது. அ நியூ ஃபோல்டர் அதுல என்னது லோகோ 2 டாட் ஜேபிஜி தானே. ஜேபிஜி
பிஜி ஓகேங்களா ஜேபிஜின்னு வச்சுட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஆல்ட்ரேஷன்ல இமேஜ் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? அத அப்படியே வச்சுக்கலாம். அது எதுவும் தேவையில்ல. சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஃபங்ஷன் கால் பண்றப்போ, இந்த ஐடியில சூஸ் பண்ணிட்டு, அங்க இருக்கிற சோர்ஸ்ல இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இங்க போறோம். இங்க போயிட்டு, நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ கிளிக் டூ சேஞ்ச் குடுத்துடுறேன். கிளிக் டூ சேஞ்ச் குடுக்குறப்போ மை கிளிக் டூ சேஞ்ச் அப்படின்னு குடுத்துருக்கேன். மை இமேஜ் அப்படின்னு தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறதுல ஸோ ஒரு நிமிஷம். இந்த இடத்துல செக் குடுக்குறோம். நியூ ஃபோல்டர்ல logo2.jpg என்ன தப்பு பண்ணிட்டேன்? கிளிக் டு சேஞ்ச் மை இமேஜ் நியூ ஃபோல்டர் இந்த ஸ்பேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? போய் பார்க்கலாம். இப்போ கிளிக் டு சேஞ்ச் சாரி ஸோ நியூ ஃபோல்டர் கிளிக் டு சேஞ்ச் ஓகேங்களா? இப்போ கரெக்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த இமேஜ் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்க ஃபோல்டர் நேம் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டேன். ஒரு சில இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் கரெக்டா ஒர்க் ஆகல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, நியூ ஃபோல்டர் இதெல்லாம் ஸ்மாலா நம்ம சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அத அப்பப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ட நல்லா கத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு வகையான சின்ன எரர் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, இந்த நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸ விட்டுட்டேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் கேப் இல்ல. அதனால அந்த எரர் வந்திருக்கு. அடுத்தது அந்த ஸ்லாஷ் கரெக்ட்டா அந்த பாத்த நான் சொல்லல. அதுவும் ஒரு வகையான எரர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு அதுக்கு வரல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். எப்பவும் போல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, கிளிக் டூ சேஞ்சுன்னு குடுத்துருக்கோம். இப்போ இது வந்து என்ன இமேஜ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கிறது வந்து logo.jpg தான். ஓகேங்களா? ஸோ நான் அதான்னு பார்க்கறக்கு இந்த இமேஜ அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல நியூ டேப்ல குடுக்குறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, இது எங்க இருக்குதுன்னா, இ டிரைவ்ல HTML ஃபோல்டர்ல logo.jpg அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நம்மளுக்கு இங்க இ டிரைவ்ல HTMLங்கிற பேஜ் logo.jpg இது. ஓகேங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இ டிரைவ்ல HTML நியூ ஃபோல்டருக்குள்ளார logo2 அப்படின்னு நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டணும். எங்க? இந்த இடத்துல காட்டணும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, கிளிக் டூ சேஞ்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் டூ சேஞ்ச் இருக்குது. நான் கிளிக் டூ சேஞ்ச் குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அந்த லோகோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல கொண்டு போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இ டிரைவ்ல HTMLல நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல logo2.jpg அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன இங்க பாருங்க. இங்கேயே தெரியுது பாருங்க. logo.jpg அப்படிங்கிறது இங்க logo2.jpg அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான். நீங்க வேற ஒரு இமேஜ் அதாவது நீங்க இந்த இடத்துல ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அது இன்னொரு இமேஜா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த இமேஜ் உடைய கரெக்ட்டான நேம் குடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இது என்ன எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் இந்தந்த வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதணுமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் எழுதணுமா? அதாவது HTML பேஜ்ல தான் எழுதணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸ்டர்னலா வெளியில கூட வச்சுக்கலாம் அந்த பேஜ. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்டர்னலா வச்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி இந்த இடத்துல போய் நியூ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, script.js அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறதுனால இந்த ஃபைல் எப்படி சேவ் பண்றோம்னா .js HTML எப்படி நம்ம .html அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் குடுத்து சேவ் பண்ணோம். அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, .js அப்படிங்கிற ஒரு இது குடுத்தா சேவ் பண்ணணும். நேம் குடுத்தா சேவ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க பண்ணுன வேலைகள் எல்லாத்தையும் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து விட்டுருவோம். இந்த ஃபங்ஷன மட்டும் அப்படியே கட் பண்ணி, நான் என்ன பண்றேன்னா, கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இல்லன்னா டெலிட்டே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்ல போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ல போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லா டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல டெலீட் பண்ணிட்டோம். ஓகே. நம்மளுக்கு இப்போ HTMLக்கு உண்டான கன்டென்ட் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு, ஸோ
ஸோ ப்ரீவியஸ் ஒன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அத க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு. கிளிக் டூ சேஞ்ச்னா நம்மளுக்கு எதுவும் நடக்கல. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலா கொண்டு வந்துட்டோம். அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாத்தையும். ஓகேங்களா? அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிறதுக்கு இங்க லிங்க் பண்ணணும். லிங்க் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும், எப்பவும் போல ஸ்கிரிப்ட்ல எஸ்ஆர்சிக்குள்ளார ஸ்கிரிப்ட் இப்போ நாம எங்க குடுக்குறோம் அப்படின்னா, ஹெட் செக்ஷன்ல குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஹெட் செக்ஷன்ல எஸ்ஆர்சிக்குள்ளார நம்ம என்னது ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ட இன்க்ளூட் பண்ணுவோம் சிஎஸ்எஸ்ல, அதே மாரி தான் இங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இத நம்ம இங்க குடுத்துட்டு, இப்ப நான் போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, கிளிக் டூ சேஞ்ச் ஜூம் பண்ணிக்கிட்டேன். கிளிக் நல்லா தெரியணுங்கிறதுக்காக கிளிக் டூ சேஞ்ச் பட்டன் வந்து கீழ வந்திருக்கணும். ஸோ நான் வந்து இங்க இடத்துல அ ஒரு ஸ்டைல் எதுவும் பண்ணாததுனால இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? கிளிக் டூ சேஞ்ச் குடுக்குறேன். நம்மளுக்கு அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. இப்ப இந்த இமேஜ் தூக்கி போட்டு பார்த்தோம்னா, இந்த இடத்துல லோகோ 2ங்கிறது கரெக்ட்டா போயிருக்கு. அந்த நம்ம எழுதி வச்சிருந்த அந்த ஃபங்ஷன் இங்க வேலை செஞ்சுருச்சு. ஓகேங்களா? இந்த இந்த ஃபங்ஷன் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஷீட்ல இங்க வேலை செஞ்சிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளா HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அதனுடைய கன்டென்ட்ட சேஞ்ச் பண்ண முடியும். அதனோட ஸ்டைல சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த இமேஜ் ஆட்ரிபியூட்ல நம்ம அந்த ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இமேஜ் ஆட்ரிபியூட் தான் சொல்லியிருக்கோம் நம்ம இந்த இதுல. எஸ்ஆர்சிக்கு இமேஜ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் இருந்தாலும், அந்த ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய கன்டென்ட் கொஞ்சம் பிரைனா ஆக்டிவேட் ஆகுது. அதுதான் வேற எதுவும் இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற ஒரு ஃபுல் டாபிக் எடுக்கிறப்போ, அந்த அத பத்தி நெறைய ஃபங்ஷன்ஸ் இருக்குது. நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. நெறைய ஈவென்ட் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டாம் அப்படிங்கிற ஈவென்ட் நெறைய இருக்கு. நான் அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட் வரப்போ. ஓகேங்களா? இப்ப HTMLல ஜாவாஸ்கிரிப்ட் இவ்வளோ தான் வேலை பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்ப இதுல ஜாவாஸ்கிரிப்ட்ல அ என்ன சொல்றாங்க இதுல, நோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த நோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல அ நோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம் நம்ம. நோ ஸ்கிரிப்ட் ஓகேங்களா? அந்த நோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, அ இந்த இடத்துல ஏதாவது ஒரு அம் ஒரு வேள ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு சில ப்ரௌசர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வேலை செய்யாது. ஓகேங்களா? ஸோ மேனுவலா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. மொபைல்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரௌசர்ல ஒரு சில விஷயங்களுக்காக ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அ அதுக்கு தகுந்த மாரி பில்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சமயத்துல அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரௌசர்ல ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நோ ஸ்கிரிப்ட் வேலை செய்யும். நோ ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அ ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் JavaScript in your browser. ஓகேங்களா? அப்படிங்கிற ஒரு மெசேஜ் காட்டணும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் JavaScript அ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஸ்கிரிப்ட்குள்ளார நம்ம போட்டிருக்கோம். இப்ப நம்ம போட்டுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ் அங்க காட்டல. நம்ம எந்த வேலைகளும் இந்த இடத்துல அந்த இடத்துல காட்டல. ஒரு வேளை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ப்ரௌசர்ல நான் JavaScript அப்படிங்கிறத ஒரு ஒரு வேள நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன், ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பட்டன எனேபிள் பண்ணாம டிசேபிள் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, ப்ளீஸ் டர்ன் ஆன் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட். நம்ம இந்த நோ ஸ்கிரிப்ட்க்குள்ளார என்ன குடுக்குறோமோ, அது வந்து அங்க நம்மளுக்கு தெரியும். அதுதான் இந்த நோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் வேலை செய்யலன்னா, நோ ஸ்கிரிப்ட்க்குள்ளார இருக்கிறது நம்மளுக்கு அந்த இதில டிஸ்ப்ளே காட்டும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டாது. எதனால? ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால. ஓகேங்களா? அவ்வளோதான் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நெறைய பட்டன்ஸு, ஃபார்ம் வேலிடேஷன்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹைட் பண்றது. ஸோ இது எல்லாமே நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சுனா அடுத்தது jQuery பண்ணோம்னா, இந்த மாரி ஜாவாஸ்கிரிப்ட்க்கு HTML10 வந்து சேஞ்ச் பண்ற மாரி நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் வரப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பத்தி டீட்டெயிலா பாத்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்ததா பாக்க போறது என்னன்னா, இப்ப நியூவா கிரியேட் பண்ணிக்கிறேன். HTMLல என்ன பண்றோம்? என்டிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நான் என்ன டைட்டில் வைக்கிறேன்னா, என்டிட்டீஸ் டாட் HTML ஓகேங்களா? HTML இந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா பாத்துக்கோங்க. நான் மாத்தி குடுத்துட்டேன். தப்பா குடுத்தாலும் நம்மளுக்கு அது கரெக்ட்டா ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல லாஸ்ட்ல வச்சுக்கிறேன் தெளிவா இருக்கணுங்கிறதுக்காக.
HTML அந்த டிஃபால்ட்டா என்னென்ன வேணுமோ அத நான் இங்க போட்டுட்டேன். டாக்குமெண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, டைட்டில என்டிட்டீஸ் HTML என்டிட்டீஸ் அப்படின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல HTML ஓட பேலன்ஸ் இருக்கிற 6 செஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்டிட்டீஸ்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, HTML என்டிட்டீஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது ஒரு வகையான சிம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆம், HTML-க்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு. ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணா இந்த வேலை தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி. இது வந்து ஒரு சில ஆம், சிஸ்டம் வந்து கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல் சிம்பல்ஸ் இஸ் எ HTML என்டிட்டீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? HTML என்டிட்டீஸ்னா ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு HTML ஃபோல்டருக்குள்ளார இப்போ நாம கிரியேட் பண்ண அந்த என்டிட்டீஸ ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்பெஷல் சிம்பிள் இஸ் எ HTML என்டிட்டீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் சிம்பிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்பெஷல் சிம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெறைய சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில முக்கியமான ஒரு 4, 5 மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு நெறைய தேவைப்பட்டுச்சு, அந்த என்டிட்டீஸ்ல இருக்கிற சிம்பிள்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த சிம்பிள வந்து நம்ம Googleல சர்ச் பண்ணா கூட நம்மளுக்கு அதுக்கான என்டிட்டிய சீக்கிரமா குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக இத வந்து நெறைய தெரிஞ்சு டீட்டெயிலா நெறைய என்டிட்டீஸ படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பேராகிராஃப் டாக் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இந்த பேராகிராஃப் டாக்ல நான் இப்ப சொல்லப்போற சிஸ்டம்க்கு என்னன்னா, 5 எனது கிரேட்டர் தேன் போடுறீங்களா? ஓகேங்களா? கிரேட்டர் தேன் அ நான் என்ன போடுறேன்னா, 10ன்னு போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா 5 கிரேட்டர் தேன் 7 ஏதோ ஒரு நம்பர் போடுறேன். ஓகேங்களா? அப்படி போட்டிருக்கேன். அப்படி போட்டிருக்கிறப்போ, ஆ என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம இந்த ஆங்கில் பிராக்கெட் பாருங்க. பேராகிராஃப்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். பேராகிராஃப் டாகுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ள யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன சிஸ்டமுக்கு சொல்ல வரோம்னா, 5 கிரேட்டர் தேன் 7 அப்படின்னு நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாரி குடுத்துருக்கேன். அப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? இந்த சிம்பல் வந்து எதுக்காக குடுத்துருக்காங்க? டாக்‌க்காக குடுத்துருக்காங்களா? இல்ல கிரேட்டர் தேன், லெஸ் தேன்‌க்காக குடுத்துருக்காங்களான்னு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில ரிசர்வ் ஆ கேரக்டர்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது இத கமெண்ட் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா? ஆ ரிசர்வ்டு சிம்பல்ஸ் ஓகேங்களா? சிம்பல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, என்டிட்டீஸ் அப்படிங்கிற அவங்களுடைய டெக்னிக்கல் வேர்ட் நேம்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலா நாம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆ எத யூஸ் பண்ணலாம்? கமெண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, கமெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்பல்ஸ் சொல்றாங்க. என்ன சிம்பல்ஸு? இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இதுல வந்து என்ன சிம்பல்ஸ் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட்டு அதே பேராகிராஃப் டாக்ல நம்ம எப்படி போடலாம்? இத வந்து எப்படி போடலாம்னா, 5 அண்ட் ஜிடி அப்படின்னு போடலாம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம 7 அப்படின்னு குடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல அ கிரேட்டர் தேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்க போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தேன் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 5 கிரேட்டர் தேன் 7ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எதனால அப்படின்னா, இந்த HTML வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிசர்வ் பண்ணியிருக்கிறதுனால அது கரெக்ட்டா புரிஞ்சுக்கிச்சு மெஷின். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டான இப்போ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்ட்டா குடுக்குது. 5 கிரேட்டர் தேன் 7 தான் இங்கேயும் குடுக்குது. இங்கேயும் வந்தீங்கன்னா 5 கிரேட்டர் தேன் 7 தான் குடுக்குது. ஆனா கரெக்ட்டான ஒரு சில டைம்ல எரர் வந்துரக்கூடாது. ஏதாவது தவறுதலா மிஸ்டேக் ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காக, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஒரு சிம்பல அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கிரேட்டர் தேனுக்கு. ஸோ அதே மாரி லெஸ் தேனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 5 அண்ட் அ எல்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 7 குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசர்வ். லெஸ் தேனுக்கு. ஓகேங்களா? லெஸ் தேன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். லெஸ் தேன் வந்துருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படின்னா, அதே பேராகிராஃப் டாக்ல இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. சம் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்பேஸ் கூட விடலாம். இந்த இடத்துல இப்படி விட்டுட்டு நம்ம குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாம இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அண்ட் என்பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சிம்பல் யூஸ் பண்ணுங்க. HTML ரிசர்வ்டு இது யூஸ் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஒரு லெட்டர் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கலாம். அதிலேயே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ அ இந்த இடத்துல ஒரு காப்பிரைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த அண்ட் COPY அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ காப்பின்னு குடுத்துட்டு, நான் வந்துட்டு சேவ் குடுக்குறேன். சேவ் குடுத்துட்டு ப்ரௌசர் போறேன். ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து வந்திருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இந்த ஃபூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காப்பிரைட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்களுக்கு நம்ம இந்த மாரி ஒரு சிம்பல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் HTMLல அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த HTML என்டிட்டீஸ் வந்து ஆ அதாவது நம்ம நார்மலா எழுதக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கும், அதுக்கும் டிஃபரெண்ட் தெரியணும். 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, டிஃபால்ட்டா அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சில சிம்பல்ஸ் எல்லாம். ஸோ, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எல்லா சிம்பல்ஸையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ, என்ன சிம்பல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க Googleல போட்டு கூட சர்ச் பண்ணி அதனுடைய என்டிட்டிய அதாவது HTML என்டிட்டிய கரெக்ட்டா எடுத்து, அத அங்க பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது இருக்குது அப்டின்னா, இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, வேற இந்த அண்ட் அப்படிங்கிற சிம்பல் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து காமன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த HTMLல அண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இதனோட சின்டாக்ஸ் அதுதான். அண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய நேம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, GT அப்படிங்கிற நேம் இருக்கணும். ஓகேங்களா? அ இது வந்து கிரேட்டர் தேனுக்கு. ஓகேங்களா? லெஸ் தேனுக்கு அண்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பல் இருக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய நேம் இருக்கணும். LT அப்படின்னு குடுத்துருக்காங்க. வேற எதுதான் அதுதான் என்டிட்டில சொல்ல வராங்க. ஓகேங்களா? அண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். காப்பி அப்படிங்கிற ஒரு நேம் என்னவோ அது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க குடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற டெக்ஸ்ட் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது கேஸ் சென்சிட்டிவ் என்டிட்டில இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. அ அ 2 சி இப்போ வந்து இந்த சி அப்புறம் கேப் சி 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாரி நம்ம கரெக்ட்டா என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த அ ஃபார்மேட் உண்டான டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேப்ஸ் ஸ்மாலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து HTMLல நம்ம URL அப்படிங்கிறத பார்க்க போறோம். URL.html அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஜூம் அவுட் பண்றேன். கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாரி. ஓகேங்களா? URL.html அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது டிஃபால்ட்டா நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இங்க கொண்டு வந்துரலாம். HTML கோலன் 5 குடுத்து இங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ இதனோட டைட்டில் நான் என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல HTML என்ன குடுக்கலாம்? HTMLல URL அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் ப்ளீஸ். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா, HTMLல URL. இப்ப இந்த URL என்ன பண்ணுது அப்படின்னா, URL அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிற H1ல நம்ம சொல்லலாம். H1ல என்னது URL அப்படின்னா, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, URL அப்படின்னு சொல்றாங்க. URL சொல்லுங்க. நான் வந்துட்டு செக் பண்றேன். உங்களுடைய வெப்சைட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு சிம்பிளா அது URL அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லணும்னா www.google.com அப்படிங்கிறது ஒரு URL தானே நம்மளுக்கு. HTTPS அப்படின்னு இருக்குமா முன்னாடி HTTPS அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாரி இருக்கிறத தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, URL அப்படிங்கிறாங்க. இந்த URLல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த URLல பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த URL ஃபார்மேட்ட நம்ம எப்படி கிரியேட் பண்றது? எப்படி செட் பண்றாங்க? அப்படின்னா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, HTMLல ஒரு URL எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதனுடைய ஸ்கீம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கீம். அப்புறம் பிளஸ் என்ன இருக்கணும்? அது கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கீம் சொல்லணும் அப்படின்றாங்க. பிளஸ் அப்புறம் நம்மளுக்கு என்னது டொமைன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிராக்கெட்ல என்னது ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்றான். ஓகேங்களா? அது இருக்கணும்னு சொல்றேன். அடுத்தது வந்து சொல்றாங்க. அப்புறம்
டொமைன் இருக்கணும். டொமைன் நேம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுங்க என்னன்னு சொல்றேன் ஓகேங்களா? இது அடுத்தது போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைலுடைய நேம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு URL உடைய ஃபார்மேட். இதெல்லாம் இருந்ததுனா தான் நம்மளுடைய வெப்சைட்ட நம்ம வந்து கரெக்ட்டா லொகேட் பண்ண முடியும். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு வெப்சைட்டையும் நம்ம கரெக்ட்டா லொகேட் பண்ண முடியும். ஒவ்வொரு வெப்சைட்டையும் நம்ம லொகேட் பண்றதுக்கு இந்த ஒரு சின்டாக்ஸ் ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்கீம் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்னா என்னது அப்படின்னா, அ ஸ்கீம் அப்படின்னா என்னது? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, HTTP அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஆர் HTTPS அப்படின்னு சொல்றாங்க. ஆர் என்னது FTP அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த HTTP, ஆர் HTTPSன்னு இருக்கலாம், ஆர் FTP அப்படிங்கிற மாரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் அ இதுல. ஓகேங்களா? இதுல HTTP அப்படின்னா என்னது அப்படின்னா, HTTP அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு அ ஸ்கீம பொறுத்தவரைக்கும் HTTP அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதே HTTPS அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. செக்யூர் செக்யூர்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல FTP அப்படிங்கிறது FTP அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம இங்க குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? HTTPS அப்படிங்கிறது நம்ம அப்படின்னா என்னது ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கணும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்து நம்மளுக்கு 2வது என்னது அப்படின்னா, ஒரு சப்டொமைன் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு சப்டொமைன் அப்படிங்கிறது என்னது? ஒரு சப்டொமைன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது சப்டொமைன் அப்படிங்கிறது பிரிஃபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்ல வர்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து www டாட் அப்படிங்கிறது இருக்கணும். அப்புறம் இல்லன்னா என்னது இருக்குது பிளாக் டாட் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது மெயில் டாட் அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சப்டொமைன் பிரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுக்கு அது வந்திருக்கு. ஓகேங்களா? HTTPS கொலன்னு அதுக்கப்புறம் 2 ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய சப்டொமைன். இந்த www டாட்ங்கிறது சப்டொமைன் அப்படின்னு சொல்றாங்க. பிரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. HTTPSங்கிறது ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஸோ இது எல்லாமே நம்ம தான் மேனுவலா கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு டொமைன் இருக்கணும்னு சொல்றாங்க. டொமைன் அப்படிங்கிறது நம்ம பை பண்ணி வாங்க போறது. ஓகேங்களா? டொமைன் அப்படின்னு சொல்றாங்க. டொமைன் அப்படிங்கிறது இப்போ அவங்க வச்சிருக்காங்கல்ல Google அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? Google அப்புறம் இல்லன்னா Yahoo அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா வேற என்ன இருக்கு? ம் Flipkart. ஆ அடுத்தது Amazon அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அதாவது இந்த நேம் வந்து அ நம்மளுடைய வெப்சைட் தகுந்த மாரி அவங்க பேர் வச்சிருக்காங்க. அது நம்மளா வைக்கிற பேர் தான். அந்த பேரு தான் என்ன சொல்றாங்கன்னா டொமைன். அந்த டொமைன நம்ம வாங்கணும். ஓகேங்களா? ஒரு இடத்துல பை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். ஸோ அத வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, டொமைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு வேற என்ன இருக்கணும்? ஆ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க? டாட் காம் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ டொமைனுக்கு அ டொமைனுடைய நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் நேம் அப்படிங்கிறத நம்ம வாங்கணும். அதோட நம்ம அத வந்து டொமைன் நேமோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட எக்ஸ்டென்ஷனையும் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது டொமைன் எக்ஸ்டென்ஷன். இது வந்து அ டொமைன் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் டொமைன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது டாட் காம், டாட் இன்னு. ஸோ நாம இந்த மாரி எந்தெந்த ஏரியாக்கள்ல நம்மளுடைய டாட் காம் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்றாங்க. டாட் இன் அப்படிங்கிறது நம்ம இந்தியா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ள நம்ம வெப்சைட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடங்களுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த எக்ஸ்டென்ஷன வந்து நம்மளுக்கு தகுந்த மாரி வாங்கணும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல டொமைன் பார்த்துட்டோம். டொமைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்டென்ஷனு. அ இந்த டொமைன் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த போர்ட்ல வொர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. போர்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்றாங்க. போர்ட் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, கோலன் குடுத்துட்டு, ஸ்லாஷ் குடுத்து, கோலன் குடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இன்னமும்
போர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இப்போ போர்ட் வந்து அவங்க என்னன்னா 80 அப்படிங்கிறது ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்றாங்க. ஹெச்டிடிபிங்கிறாங்க. ஸோ அதே இது வந்து கொலன் இது 4 43 43 தான் நினைக்கிறேன். 43ங்கிறது HTTPS அப்படின்னு சொல்றாங்க. செக்யூர்டா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அதாவது லோக்கல் சர்வர்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரியான டெவலப் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த 3000 அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இது வந்து நம்மளுக்கு போர்ட். அந்த போர்ட் சொல்லணும். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாத். ஸோ பாத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? பாத்துங்கிறது ஸோ எந்த இடத்துல, எந்த ஃபோல்டர்ல எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம் அப்படிங்கிற இடத்துல அ என்ன பண்ணியிருக்கோம்? ஹோம் அப்படிங்கிற இடத்துல மை ஃபைல் அப்படிங்கிற இடத்துல இருக்கலாம். இல்லன்னா சாரி அ ஸோ இதுல ஹோம் அப்படிங்கிற மை ஃபைல் இல்லன்னா எபவுட் அஸ் அப்படிங்கிற இடத்துல மை ஏரியா அப்படிங்கிற ஏதோ ஒரு பேர் நம்மளா பார்த்து வச்சிருக்கோம். ஸோ அந்த பார்த்து வச்சிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதை லொக்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மை பிளாக் பிளாக் அப்படிங்கிற பிளாகுக்குள்ளார மை பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிளாகுக்குள்ளார மை பிளாக் அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா? சாரி பிளாகுக்குள்ளார மை பிளாக் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. அந்த மாதிரி நம்ம பாத்த வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பாத் அப்படிங்கிறது என்னன்னு. அடுத்தது வேற என்ன இருக்கணும் யூஆர்எல்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல, ஃபைல் நேம் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ஃபைல் நேம் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ற ஃபைல் நேம் தான். ஃபைல் நேம். ஃபைல் நேம் என்னது? index.html அப்படிங்கிறது. ஓகேங்களா? சாரி index.html இல்லன்னா சாரி வேற என்ன இருக்கலாம்? main.html என்ன நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலுடைய எக்ஸாக்ட் நேம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. அடுத்தது about.html அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி contact.html அந்த ஃபைலுடைய கரெக்டான பேரு ஃபைல் பேர் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஃபைல் நேம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம இப்படிலாம் கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான யூஆர்எல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, https கோலன் ஸ்லாஷ் www.example.com அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ங்கிறது நம்மளா ஏதாவது ஒரு பேர் நம்ம வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டொமைன் நேம் வாங்கியிருப்போம். டொமைன் எக்ஸ்டென்ஷன் வந்து .com குடுத்துக்கலாம். இல்ல .in கூட குடுக்கலாம். அடுத்தது இதனுடைய போர்ட் வந்து எப்படி இருக்கணும்? 443 அப்படிங்கிறது நம்மளுக்கு HTTPS செக்யூர்ட் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம வந்து இதனுடைய பாத் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, பிளாக் அப்படிங்கிற பாத் இல்லன்னா, எங்க வச்சுக்கலாம்? எபவுட்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எபவுட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எபவுட்டுக்குள்ளார நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, index.html அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல index.html அப்படின்னு போடுறேன். இது வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பண்ணா தான் நம்ம ஒரு யூஆர்எல்ல கிரியேட் பண்ணி செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்னும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு www.ங்கிறது ஒரு சப் டொமைனு. இது வந்து எக்ஸாம்பிள்ங்கிறது நம்மளுக்கு என்னது? ஒரு டொமைனு. இது வந்து டொமைனோட எக்ஸ்டென்ஷன் வாங்கணும். ஸோ அதனுடைய போர்ட் அப்படிங்கிறது எந்த இது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து எபவுட் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு அதனுடைய பாத் என்னது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னது? அதனுடைய ஃபைல் நேம். ஓகேங்களா? நம்ம கிரியேட் பண்ண அந்த HTML ஃபைலோ, வேற ஏதோ எந்த ஃபைலோ அந்த ஃபைலோடைய நேம். ஸோ இவ்ளோ விஷயங்கள் இருந்தா தான் நம்ம என்ன பண்றது? இதுதான் நம்மளுக்கு ஒரு யூஆர்எல். HTMLல யூஆர்எல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து HTMLல JavaScript அப்படிங்கிறது என்ன யூஸ் ஆகுது? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ HTMLல என்டிட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்? அதில வச்சு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்தது HTMLல யூஆர்எல் அப்படிங்கிறத நம்ம எப்படி கிரியேட் பண்றோம்? அது எப்படி வந்து நம்மளுக்கு என்னென்ன நடந்திருக்கு? யூஆர்எல் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? அது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அ அடுத்தது வந்து HTMLல ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.